கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்ப பார்க்க இருக்க செய்தியானது பரம அழைப்பு குறித்த காரியங்கள். பரம அழைப்பு அந்த காரியங்களை குறித்து அநேகருக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. பரம அழைப்பு எப்ப முடியும், முடிஞ்சிருச்சா, நம்ம காலத்துல இப்ப முடிஞ்சிருச்சா, இன்னும் பரம அழைப்பு இருக்குதா, இந்த காரியங்கள்ல அநேகருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது. அதை தீர்க்கும் வண்ணமாக தான் இப்ப இந்த பரமழைப்பை குறித்த காரியங்களை நாம பார்க்க போகிறோம். பரம அழைப்பு அப்படின்னா யேசுவாசு 2ஆம் வருகையில வந்து இருக்கிற காரியத்தை அநேகர் விசுவாசிக்கிறாங்க, அநேகர் விசுவாசிக்காம இருக்கிறாங்க. 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படிங்கிற நம்புறவங்க தான் இந்த காரியங்களை குறித்து தீர்க்கமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம பார்க்க இருக்கிறது பரம அழைப்பு எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது பாகம் 1. பரம அழைப்புன்னா ஆண்டவர் யேசுவா கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது மனம் திரும்பி குணப்படுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொல்றாரு. அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய உன்னதமான ஒரு அழைப்பு அது. பரம அழைப்புங்கிறது கிறிஸ்துவோடு கூட தெய்வீக சுபாவத்திலே, சாவாமையிலே, அழியாமையிலே அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். தேவன் ஏற்ற காலத்திலே ஏற்ற விதமாக சத்திய காரியங்களை வெளிப்படுத்துவார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்தந்த காலத்துக்குரிய சத்தியங்களை அவர் வெளிப்படுத்துவார். எல்லாம் வேதாகமும் ஒன்றுதான். ஆனா அந்தந்த காலம் வரும்போது அந்த காலத்துக்கு உரிய விதமான அந்த சத்தியங்கள் அப்பொழுது வெளிப்படக்கூடியதா இருக்குது. ஆமோஸ் 3:7 நம்ம பார்த்தோம்னா, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல சங்கீதக்காரன்னு சொல்றாரு. சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயங்கரத்தில் இருக்குது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்புறம் கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரியாம ஒரு ரகசியம் வெளிப்படுத்த மாட்டார். அப்படிங்கிறப்போ பரம அழைப்பு எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற காரியத்தை நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியமாக வெளிப்படுத்துவார். இப்ப இருக்கிற காலம் எல்லாம் அதை முடிந்து போன ஒரு காலமா இருக்கிறது. ஆனா அநேகர் அதை அறிந்து கொள்ளல. ஆண்டவரே யேசுவாசு 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது எப்படி பரிசேயர்கள் வேதபாரகர்கள் அதை அறியாம இருந்தார்களோ, அது போலதான் இந்த காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் பரம அழைப்பின் காரியத்தை குறித்து அது எப்ப ஆரம்பிச்சது, எப்ப முடியுது அப்படிங்கிற காரியங்கள் அநேகர் அறியாம தான் இருக்கிறாங்க. ஆரம்பம் எப்படி, எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிற காரியத்திலே கூட அநேகருக்கு குழப்படி இருக்குது. இப்ப அதெல்லாம் தெளிவுபடுத்தும் விதமாக தான் நாம இந்த செய்தியை பார்க்க போகிறோம். அப்ப தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? இப்ப கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்களோடு அவருடைய ரகசியம் இருக்குது. அவர் தமது உடன்படிக்கை அவர்களுக்கு அறிவிப்பார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம சங்கீதக்காரர்களும் நமக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பெருசு பண்ணிக்கலாம். சரி சரி. அப்போ லூக்கா 8:10 நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது சொல்லி படிக்கிறோம். அதே போல் மத்தேயு 11:12 படிக்கும்போது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படலை. உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனும் அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறார். ராஜ்யத்தை ரகசியங்களை அறியும்படிக்கு ஒரு சாராருக்கு ஒரு காலகட்டத்திலே இருக்கிறாங்க, ஒரு சாராருக்கு அவங்களுக்கு அருளப்படுகிறது. அறியும்படிக்கான அந்த புரிதலின் கண்கள் அவர்களுக்கு இருக்குது, மற்றவர்களுக்கு அந்த புரிதலின் கண்கள் இல்லை. இயேசு 1ஆம் வருகையில் நடந்திருக்கிற காரியம் இல்லையா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அப்பதான் அவர் வெளிப்படுத்துறாரு.
அதெல்லாம் அவர்கள் ஒரு சாராருக்கு வெளிப்படுகிறது, மற்றவர்களுக்கு வெளிப்படலை. அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சாரார் மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க, கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களா இருக்கிறாங்க, அவர்களுக்கு அது வெளிப்படுது. ஆனா மற்றவர்கள் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, ஆகையினால் அவர்கள் வெளிப்படல. வேதத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற பரிசேயர்கள், வேதபாரர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் டாக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க, பிரமாணத்தை அறிந்திருக்கிற டாக்டர்ஸ் இல்லையா, டாக்டர் ஆஃப் லா அந்த காலத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு அது அறியல. அதெல்லாம் இடதுக்கு ஏதுவான கல்லா இருக்குது. அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும், அவருடைய செல்வம் அவர்களுக்கு கன்னியா இருந்ததுன்னு சொல்லி வேத வசனங்களை நம்ம படிக்கிறோம். ஏன்னா அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த நிலை, தேவன் அவருக்கு கொடுத்திருந்த அதிகப்படியான சத்திய வெளிச்சம் அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணம் வேத பாரகர் பரிசைகள் தான் வச்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் இருக்குது. நியாயப்பிரமாணத்துக்காரே அவங்கள்ட்ட இருக்குது, அதை படிச்சு அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. தாங்கள் எல்லாம் படித்தா தாங்கள் எல்லாம் நீதிமான்களாகவும் மற்றவர்கள் எல்லாம் பாவிகளாகவும் அவர்கள் கருத்தில் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பெருமையான எண்ணங்கள் சிந்தனைகள் கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு கர்த்தருடைய ரகசியம் கிடையாது இல்லையா. மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அது அருளப்படக்கூடியதா இருக்குது. கபடற்ற உத்தம இஸ்ரவேலரா போல இருக்கக்கூடிய அந்த நாத்தான்வேலை போல இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த காரியங்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்ப அந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, அது வெளிப்படுத்தாம இருக்க மாட்டாரு. அப்ப வெளிப்படுத்தும் போது யார் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, பெருமையற்றவர்களாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் அந்த ரகசியமான காரியங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடியதா இருக்கு. அதே போலதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் யார் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, சத்தியத்தின் மேல் சத்தியத்தின் மேல் நீதி மேலும் பசி தாகம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா. ஏன்னா அவர்கள் தான் ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னு படிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த காலத்துக்குரிய சத்தியத்தை, அந்த ரகசியமான காரியங்கள் வெளிப்படுத்தாம இருக்க மாட்டாரு. அதே போல முதலாம் வருகையில வந்திருக்கும் போது அந்த பரமழைப்புக்கான ஆரம்பம் அங்க இருக்குதுன்னு அந்த காரியங்களை வெளிப்படுத்துறாரு. இயேசு முதலாம் வருகையில வந்திருக்கும் போது எவ்வளவு பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க? அன்னாள், சிமியோன் இல்லையா, அப்போஸ்தலர் 12 பேர், அப்புறம் பேர் ஒரு 70 பேரு, ஆட்டு இடையர்கள், அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பரிசேயர்கள் சொல்றாங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ராஜா இந்த இடத்துல பிறப்பாரு, யூதேவில பிறப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் ராஜா பிறப்புல எந்த ஒரு ஆர்வமும் காட்டல. தூரத்திலிருந்து சாஸ்திரிகள் ஆர்வம் காட்டி பணிந்து கொண்டு போறாங்க. ஏரோது ராஜா அதுல ஆர்வம் காட்டுறாரு. ஆனா இவர்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்குது. அப்ப உன்னதமான ஒரு அழைப்பு அங்கே ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதே போலதான் இப்போ இயேசு அண்ணாமலைகளை வந்திருக்கிறாரு, பரமளிப்புக்கான காரியங்கள்லாம் முற்று பெற்று இருக்கிறது அப்படிங்கிற காரியங்கள்லாம் யார் மனத்தாழ்மையே உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அது புரியக்கூடியதா இருக்கிறது, மற்றவர்களுக்கு அது புரியாத ஒரு புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒளியின் பிள்ளைகளுக்கு அந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்தப்படக்கூடியதா இருக்கு. நாமும் முதல்ல அந்த காலத்துல தான் இருந்தோம், ஆனா இப்பொழுதோ ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எபேசியர் 5:8 பார்க்கும்போது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்க சத்தியத்திற்கு எந்த அளவுக்கு நாம் உண்மைத்துவமா இருக்கிறோமோ, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமோ, அவர்களுக்கு தான் இந்த ரகசியங்களா வெளிப்படும். அதே போல 5:5 சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே அப்படிங்கிறார். அப்ப அந்த காலத்துக்குரிய வெளிச்சம் நமக்கு நிச்சயமாக கொடுக்க வராரு. இந்த காலத்துல எந்த சத்தியம் தேவன் வெளிப்படுத்தி சித்தம் கொண்டு இருக்கிறார், அந்த சத்தியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த சிறுமந்தை எனப்படுகிற அந்த முக்கியமான விஷயம் பரமாளிப்பு அப்படிங்கிறப்போ அது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவ மனவாட்டியோட அந்த அறுவடை எப்ப முடியுது, எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்துல ஒரு முக்கியமான கட்டமான இது காரியங்கள் இருக்கிறது. அப்ப இதை குறித்த செய்தியை அழைப்பினுடைய இறுதி முடிவு எப்ப நிறைவேறும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம்
அவர் நிச்சயமா வெளிப்படுத்தாமல் இருப்பாரா? நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு, பகலின் பிள்ளைகளுக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார் என்று புரிந்து கொள்கிறோம். ஏன்னா இது ஆதிகாலம் முதல் ரகசியமா இருந்தது. கொலோசியர் 1ல 25லேருந்து 27 வரைக்கும் நம்ம படிக்கும்போது, ஆதிகாலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவா இருந்து, இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். பிரஜாதிகளுக்குள்ள விளங்கிய அந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவோட சரீர அங்கத்தினராக அவரோடு கூட இருந்து அவரோடு கூட ஆளுகை பண்ணக்கூடிய அந்த உன்னதமான ஒரு அழைப்புக்கான காரியங்களை ஆதி காலம் உங்கள்லாம் வந்து இது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமா இருக்கு. அந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை சுவிசேஷத்தில் வெளிப்படுத்துறாரு. இன்னொருத்துல அப்போ சொன்ன பவுல் சொல்லும்போது ஜீவனும் அழியாமே சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று நாம படிக்கிறோம் இல்லையா? மறைந்திருக்க அந்த ரகசியத்தோட நிறைவு. இப்ப இந்த தேவ ரகசியம் எப்ப நிறைவேறும், பரமளிப்புக்கான காரியங்கள் எப்ப நிறைவேறும் என்று நிச்சயமாகவே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுவார். ஏன்னா இந்த ரகசியம் பெரியது அப்படிங்கிறார். நிறைய சொல்லும்போது ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவின் சபையும் பற்றி சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். நிச்சயமா கிறிஸ்துவ சபையை பற்றி சொல்லியிருக்கிற இந்த ரகசியம் எப்ப முடிவடையும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் ஏற்ற காலத்துல ரகசியத்தை வெளிப்படுத்தின அந்த தேவன் அது எப்ப முடியும் அப்படிங்கிற காரியங்களையும் நிச்சயமா ஏற்ற காலத்துல வெளிப்படுத்துவார் இல்லையா? வெளிப்படுத்தினா 10ல் 6, 7 படிக்கிறோம் இல்லையா? இந்த ரகசியம் எப்போ நிறைவேறும் என்று அங்கு சொல்றார். வெளிப்படுத்தின அங்கு சொல்றார், 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படிங்கிறார். இப்ப 7ஆம் தூதன் இல்லையா? சபையின் 7 காலகட்டங்களா இருக்கிறது. சபையின் 7 காலகட்டங்களுக்கும் தேவன் அந்தந்த காலத்துக்குரிய சத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த ரகசியத்தோடு நிறைவேறும். கிறிஸ்துவ மனவாட்டியுடைய கிறிஸ்துவ சபையை பற்றி அந்த ரகசியம் எப்போ நிறைவேறும் அப்படின்னா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று அங்க சொல்லுவதை நாம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப வானத்திலும் பூமியில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அப்ப எந்த காலத்துல 7ஆம் தூதன் எக்கால சத்தம் ஊத காலத்துல அந்த நிறைவேறும் என்று அங்க அறிவிக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப 7 தூதர்கள் 7ஆம் தூதன் அப்படிங்கிறப்போ லவோதிக்கியா சபை இல்லையா? அந்த லவோக்கியா சபையின் தூதன் எக்காலம் ஊதும் போதும் அந்த ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. இப்ப தேவன் 7 சபையின் காலகட்டங்களை நாம பார்க்கிறோம். இந்த சாட்ல உங்களுக்கு நீங்க தெரியும். முதல்ல எபேசு சபை, சிமெனா சபை, பெர்கமு சபை, தியதீரா சபை, சர்தை, பெலதெல்பியா, கடைசி லவோதிக்கியா சபை இல்லையா? 7 சபையின் காலகட்டங்களிலும் அந்தந்த காலகட்டத்திற்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ரகசியம் அப்படிங்கிற அந்த காரியம் பரமழைப்புக்கான அந்த ரகசியமாக அந்த பரமழைப்பு முடிவுங்கிற அந்த காரியங்களை எல்லாம் இந்த 7ஆம் தூதனுடைய லவோதிக்கியா சபையின் தூதன் எக்கால சத்தம் ஊதும் போது அது நிறைவேறும். அந்த காலகட்டத்தில் இது நிறைவேறும் என்று அங்க வெளிப்பாடுதல சொல்றதே படிக்கிறோம். இப்ப 7ஆம் தூதனுடைய எக்காலம் அந்த காலத்துல எக்காலம் ஊதுனவரை ரசல் ஜான்சன் அப்படிங்கிறவங்க தான் எக்காலம் ஊதுனாங்க அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்ப இந்த காலகட்டத்துல இது நிறைவேறும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரமழைப்பு எப்போது திறக்கப்பட்டது, பரமழைப்பு எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற காரியம் எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவாரு. இப்ப பரமலைக்குள்ள எப்போது ஆரம்பமாகுது அப்படின்னா யெசுவாசு 2ஆம் வருகையில வந்து எப்ப போதிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் அது ஆரம்பமாகுது. அந்த காரியங்களை குறித்து மத்தேயில நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? மத்தேயு 7ல படிக்கும்போது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்று பிரசங்கிகள் அப்படி சொல்றாரு. மார்க் 1:15ல தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் அப்படிங்கிறாரு. லூக்கா 16:16ல படிக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம்.
இப்ப யெஷுவா கிறிஸ்து ராஜ்யத்தை குறித்த காரியங்களையா ஊமையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எல்லாம் ராஜ்யத்தை எதிர்கூப்பிடுவேன் எதிர்கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஊமைகளாகவே சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அதெல்லாம் இந்த பரமளிப்புக்கான காரியம், பரமளிப்பு அந்த தேவனுடைய அவர்கள் மூலமா ஆளுகை பண்ணக்கூடிய இந்த ராஜ்யத்துக்கான காரியங்களை எல்லாம் அவர் பல விதமான ஊமானங்கள் மூலமா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது புரியணும், மற்றவர்களுக்கு அது புரியாது. அதனாலதான் ஊமிகளாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிற காரியங்களை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ யுகத்தின் முடிவுல, சுவிசேஷ யுகத்தின் முடிவுல எப்போ ஆண்டவரை விசுவாசம் முதலாம் வரையில வந்திருக்கும் போது பரமளிப்புக்குள்ள நுழையக்கூடிய அந்த ஆரம்பமாக உள்ளே போகக்கூடிய அந்த காரியம் முக்கியமானது இருந்ததோ, அதுபோலவே சுவிசேஷ யுகத்தின் முடிவிலே நமது ஆண்டவரின் 2ஆம் வந்திருத்தல்ல அது எப்போது நிகழ்ந்தது, அறுவடை வேலை எப்போது தொடங்குனுச்சு, எவ்விதமாக நடந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது முடிவுக்கு வரும், ஆக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அறிந்து கொண்டாதான் அது எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற எப்போ முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப நிச்சயமா இந்த காலகட்டத்துல இதற்கு சம்பந்தமான அந்த சத்திய காரியங்களை தேவன் வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை கொடுத்து கொண்டே இருப்பாரு. 6 காலகட்டங்களில் சத்தியத்தை கொடுத்தாரு. அப்ப 7வது காலகட்டம் லவோதிக்கா சபையின் காலகட்டத்திலும் நிச்சயமாக அந்த காலத்திற்கு ஏற்ற சத்தியத்தை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். அந்த காலகட்டத்துல என்ன சத்தியம் 7ஆம் சபையின் காலகட்டத்துல ஆரம்பமான என்ன சத்தியம் பார்த்தோம்னா, இதோ மணவாளன் வருகிறார். அதுதான் முக்கியமான ஒரு சத்தியமா இருக்கு. மணவாளன் வருகிறாரு, அப்புறம் எதிர்கொண்டு போக ஆயத்தமாயிருங்கள். மத்த 25:6 நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? மணவாளன் வரக்கூடிய காரியங்களே அங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 10 கன்னிகள் உண்மையில அந்த சொல்றாரு. அப்ப இந்த காலகட்டத்துல லவோதிக்கா சபையின் காலகட்டத்துல இதோ மணவாளன் சொல்லி அறிவிச்சது யாருன்னு பார்த்தோம்னா, பாஸ்டர் ரசல் அவர்கள் தான் அந்த காரியங்களை அறிவிச்சார். கிபி 1874 அதுல அவருக்கு யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையிலே காணக்கூடாதவரா வருவாரு. அவர் தெய்வீக சுபாவத்திலே மகிமையில இருக்கிறாரு, சாவாமையில இருக்கிறாரு. அப்ப காணக்கூடாதவரா தான் வருவார் அப்படிங்கிற சத்தியம் 1874 அவருக்கு தெரிய வந்தது. அந்த காரியங்களை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். தெரிய வந்தவுடனே பிரசங்கம் அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பிச்சார். அதே போல யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவதற்கான நோக்கம் என்ன? அந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அப்ப சத்தியம் வெளிப்பட அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் 75, 76 வாக்குல பார்த்தோம்னா கால கணக்குகளை ஆராய்ந்து பார்த்து 1874 யெஷுவா கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படிங்கறத அவர் கண்டுகொண்டார். அப்ப வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இதோ மணவாளன் சொல்லிட்டு அவர் எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அது 1878 இருந்து மணவாளன் ஆண்டவராய் யெஷுவா 2ஆம் வருகையில் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப இதுதான் 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தம். 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் காலத்திலே அந்த ரகசியம் நிறைவேறும் இல்லையா? ஒருவேளை சிலர் கேட்கலாம், இந்த காலக்கணக்குகள்லாம் முதல்ல மில்லர் தானே இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மில்லரோட காரியங்கள் வேற. அது அந்த காலகட்டத்திலே முடிஞ்சு, அதுக்கு முன்னால இருந்த சபையின் காலகட்டத்தில் நடந்த காரியங்கள் அது முடிஞ்சு போச்சு. ஆனா லவோதிக்கா சபையின் காலகட்டமாகிய 1874 அந்த 1874க்கு அப்புறம் இதோ மணவாளன் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சது பாஸ்டர் ரசல் அவர்கள் தான். அப்ப இவர் தான் 7வது எக்காலத்தை கொடுக்கிறார். அப்ப இவருக்கு அந்த காலகட்டத்திலே இந்த சத்தியங்களை வெளிப்பட்டது. யாரு சத்தியக்காரங்களை வெளிப்படுத்துறாரு? யெஷுவா கிறிஸ்து வந்து தான் வெளிப்படுத்துறாரு. யெஷுவா கிறிஸ்து 1874 வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அநேக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு? நான் வாசற்படியில வந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட போஜனம் பண்ணுவான், அவனோட என்னோட போஜனம் பண்ணுவான். சத்திய ஆகாரம் கொடுக்கிறார். எந்த கதவை தட்ட சொல்றாரு? கதவை தட்ட அப்படிங்கிறாரு. அவர் தீர்க்க தரிசன கதைகளை தான் தட்டுறாரு. யாரு தீர்க்க தரிசன காரியங்களே அந்த காலகட்டத்தில் அவர் வந்திருக்கிற காலகட்டத்திலே ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் தீர்க்க தரிசன கதவுகளை அவர் தட்டும் போது திறக்கிறார்களோ, அப்போ அவர்களுக்கு இந்த சத்திய காரியங்கள் வெளிப்படுது. அதே போல இவர் அந்த காலகட்டத்தில் ஆராய்ந்து கொண்டிருந்தார். தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருந்தார். இவருக்கு யெஷுவா காணக்கூடாதவரை வருவார் அப்படிங்கிற சத்தியம் வெளிப்பட்டது. யெஷுவா 2ஆம் வருகையில் வர்றதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்பட்டது.
ஆசரிப்பு கூடாத காரியங்களை வெளிப்படுத்துது. அப்ப காலக்கணக்கெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இப்ப வந்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப உடனே அவரு 1878 இருந்து இதோ மணவாளன் வந்திருக்கிறார்னு அறிவிக்க ஆரம்பிச்சார். அந்த அறிவிப்பு தான் இங்க இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று இல்லையா? அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்துல சத்தியத்துல வந்திருக்கும் போது நிச்சயமாகவே பரம அழைப்பு எப்போ முடிவு பெறும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி. மத்தேயு 24:14 நம்ம படிக்கும்போது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப முடிவு எப்போ வரும்? பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். எல்லாரும் மனம் திரும்ப மாட்டாங்க. சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்ப அந்த அழைப்புக்கான முடிவு எப்போ? எல்லாரும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த முடிவு வரும் அப்படின்னு சொல்றதை நாம பார்ப்போம். அடுத்ததா இன்னொரு மத்தேயு 24:31 படிக்கும்போது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டிச் சேர்ப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யேசுவாசு 2ஆம் வருகையிலே வந்து தமிழர்களை கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு தாம் வந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அவர்களை இங்க பூமியிலிருந்து விடுதலை பண்ணி அவரோட கூட கொண்டு போவாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் இதற்குள்ள அடக்கமா இருக்குது. அப்ப எக்கால சத்தம் அப்படிங்கிறப்போ தூதர்களை அனுப்புவார். எக்கால சத்தம் அப்படிங்கிறப்போ செய்தி, அந்த காலத்திலே வரக்கூடிய செய்தியை தான் எக்கால சத்தம் அப்படிங்கிறார். எக்கால சத்தம் உடனே உடனே லிட்டரலா நாம எடுத்துக்கொண்டு எக்காலம் ஊதுவாரு அப்படிங்கிற மாதிரி நாம கருத்தில் கொள்ளக்கூடாது. எக்கால சத்தம்ங்கிறது ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடிய காரியங்கள். இப்ப அந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தோம்னா யுத்தத்துக்கு போறதுக்கு எக்காலம் ஊதுவாங்க. லட்சக்கணக்கான ஆட்கள் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் போய் செய்தி அறிவிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ எக்கால சத்தம் ஒவ்வொரு வித்தியாசமான தொனியில எக்கால சத்தம் தொனிப்பாங்க. ஒரு விதமான சத்தம் தொனிச்சதுன்னா யுத்தத்துக்கு புறப்படணும். ஒரு விதமான சத்தம் தொனிச்சதுன்னா யுத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகணும். இப்படி ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு விதமான சத்தத்தை அங்க எழுப்புவாங்க. அப்ப எக்கால சத்தம் அப்படிங்கிறது என்னது? செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அப்ப ஆண்டவரே யேசுவாசு 2ஆம் வருகையில வந்து தம்முடையவர்களுக்கு செய்தியை வெளிப்படுத்துறாரு. செய்தியை வெளிப்படுத்தினா அவர்களும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அப்படின்னா அந்த காலகட்டத்திலே யாருக்கு விழிப்போடு பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அவர்கள் அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு மத்தியிலே பிரகாசிக்க செய்து வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டே இருக்கிற மறுமுனை விட்ட எல்லா திசைகளிலிருந்து அவர்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இயேசு 2ஆம் வருகையில அது முடிவுக்கு வரும். அந்த 2ஆம் வருகையில எக்கால சத்தத்தை தொனிக்கும். அது முடிவுக்கு வரும். அந்த பரமளிப்பு முடிவுக்கு வரும் இல்லையா? அப்ப யுகத்தின் முடிவில் நம்ம ஆண்டவருடைய 2ஆம் வந்திருத்தல் அது எப்போது நிகழ்ந்தது? அறுவடை வேலை எப்போது தொடங்கிச்சு? அது எவ்விதமா நடந்து கொண்டிருக்கிறது? எப்போது முடிவுக்கு வரும்? அப்படிங்கிற காரியத்தெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அறுப்பு காலத்துல மத்தேயு 13:30 படிக்கிறோம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறது கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று அங்க சொன்னாரதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப அறுப்பு காலத்துல கோதுமைய களஞ்சியம் சேர்க்கணும், களைகளை அறுத்து எரிக்கணும், எரிக்கிறது கட்டுகளா கட்டணும். இந்த காரியங்கள்லாம் நடக்கும். எப்போ யேசுவாசு 2ஆம் வருகையில் வந்திருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கக்கூடியதா இருக்குது. 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது அறுவடை வேலை செஞ்சார். அதே போல 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அறுவடை வேலை செய்ய போகிறார். இந்த காரியங்கள் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பின்னால நம்ம அதை கொண்டு விவரமாக நம்ம பார்க்கலாம். அப்ப அறுவடை வேலை நடக்குதுன்னா அறுவடை வேலை முடியும் போது பரம அழைப்புக்கான முடிவு அந்த அழைப்பு முற்று பெற்றது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அதெல்லாம் கோதுமையை களஞ்சியத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காலமாக அது இருக்குது. சேர்த்தாச்சுன்னா அங்க முற்று பெற்றாச்சு அப்படிங்கிறத அறுவடை முடியும் போது அது முற்று பெற்றது. பரமழைப்பு முடிவுக்கு
வந்தது அப்படிங்கிற காரியத்தை நாம புரிந்து கொள்ளலாம். அப்ப கலைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு யுகத்தின் முடிவு அப்படின்னு சொல்றாரு. இப்ப சுவிசேஷ யுகத்தின் முடிவுல அறுவடை வருகிறது இல்லையா? அப்ப கலைகளை அக்னியை சேர்த்து அக்னியெல்லாம் சுற்றிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவில நடக்கும் அப்படிங்கிறப்போ நிச்சயமா இந்த அறுப்பு முடியும் போது மகா உபத்திரம் வரும். ஏன்னா கலைகளை சேர்த்து அக்னியெல்லாம் சுட்டரிக்கணும் இல்லையா? மகா உபத்திரம் வரும். அதே போல முதலாம் வருகையில நம்ம பார்க்கும்போது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதறியோ அக்கினியினால் சுட்டெரிப்பார்னு சொல்லப்பட்ட பிரகாரம் பதறானு அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. அதே போல யோவான் சாணகம் சொல்லும் போது கூட பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானசானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். கோதுமை வகுப்புக்கு பரிசுத்த ஆவி ஞானசானம், அது பெந்தைக்கோஸ்தேல நடந்தது. பதர் வகுப்புக்கு அக்கினி ஞானசானம், அது எப்ப நடந்தது? கிபி 69ல தீத்திராயன் வந்து எருசலேமை முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டு ஒரு ஜனமாக தேசமா இல்லாதபடிக்கு தேவாலயத்துல இடித்து போட்டு ஜனங்களை அடிச்சுட்டு வரைக்கும் சிதறடிக்கப்பட்டுட்டான். அப்ப பதர் வகுப்பார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அந்த பதர் வகுப்பாருக்கு அங்க அக்கினி ஞானசானம் கிடைக்குது. அக்கினிலாம் சுட்டரிக்கப்படக்கூடிய அந்த காரியம் அங்க நடந்தது அப்படின்னு சொல்லி நாம வரலாற்றை பார்க்கிறோம். அப்ப அது அறுவடையின் முடிவா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் தேசத்துல யாரும் அறுவடை வேலை செய்ய முடியாது. அப்ப அறுவடை முடிவு அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு வந்து உபத்திரவத்தை குறிக்கக்கூடிய போது அப்ப யெசுவாஸ் 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது அறுவடை வேலை செய்வார். அதுக்கு இணையாக பார்க்கும்போது நிச்சயமா அறுவடை வேலை செய்வாரு. அப்ப அறுவடை வேலை செய்ததுக்கு அப்புறம் கலை வகுப்பாருக்கு அந்த உபத்திரம் வரும். அந்த உபத்திரம் வருவதற்கு முன்பாக அந்த காரியங்கள் முற்று பெற்று உபத்திரத்துக்கு வரும். அப்ப உபத்திரவ காலம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப அறுவடை வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஏன்னா அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டா இருக்கும் என்று அங்க காரியங்களும் சொல்றோம் இல்லையா? மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரஞ்செயல்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று படிக்கிறோம். கலைகளை சேர்த்து அக்கினிலா சுற்றரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். அதாவது யுகத்தின் முடிவிலே நடக்கும். அறுப்பு யுகத்தின் முடிவு. அப்ப அறுப்பின் முடிவு கலைகளை சுட்டரிக்கணும் இல்லையா? அதை அக்கினி சூழலிலே போடணும். அப்ப இந்த காரியங்கள்ல நடக்கும்போது நிச்சயமா அறுவடை முடிஞ்சு போச்சு, பரமல் முடிஞ்சு போச்சு என்று நாம அறிந்து கொள்ள முடியும் இந்த காரியங்கள் மூலமாக அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வெளிப்படுத்தினாகவும் 3:20 படிக்கிறோம் இல்லையா? என்ன படிக்கிறோம்? இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இல்லையா? அப்போ அவருடைய சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவர் 2ஆம் வரை வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அறிவோடு ஏற்றுக்கொள்ளத்தக்க முறையில சேவிக்கிறதுக்கு நம்ம விரும்பணும்னா தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அப்பதான் அவர் தட்டும்போது நமக்கு அந்த காரியம் விளங்கக்கூடியதா இருக்கும். ஆண்டவரை யெசுவாஸ் 1ஆம் வருகையில வந்திருக்கும் போதே சொல்றாரு, தீர்க்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய உண்டு என்று காண்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல 2ஆம் வருகையில வந்திருக்கிற காலகட்டத்திலும் அவர்கள் ஒளியின் பிள்ளைகளா இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஆராயக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆராயும் போது அந்த அறுவடை வேலை முடிவு காலம், அதோட தொடர்புடைய வேலைகள் நிறைவு, அந்த வேலையில நடக்க வேண்டிய இன்னும் பிற வேலைகள் அதெல்லாம் எப்போது தொடங்கி எப்போது நடைபெறுகிறது, இந்த காரியங்கள் எல்லாமே தேவன் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒளியின் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவாரு. ஏன்னா அவர்கள் விழிப்புள்ளவர்களா இருந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகையினால் அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்துவாரு. ஆனா விழிப்புள்ள பிள்ளைகளா இராதவர்களுக்கு அது ஒருபோதும் தெரியாது. 1ஆம் வருகையில் எப்படி பரிசேயர்கள் வேதபாரகர்களுக்கெல்லாம் சுருக்கும் கண்ணியமா இருந்ததோ, அவர்களுடைய பந்தி அவர்கள் சுருக்கும் கண்ணியமா இருந்ததோ, அதே போல 2ஆம் வருகையின் காலத்திலும் அநேகர் இருக்கிறாங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்திலே வேத வாக்கியங்கள் எல்லா பாஷையிலும் மொழியாக்கப்பட்டிருக்கு. எல்லார் கையிலும் வேதம் இருக்குது, பைபிள் இருக்குது. தாங்கள் கற்று தெரிந்தவர்கள் நாங்களாம் டாக்டர்ஸ். அந்த காலத்துல அவங்க எப்படி நியாயபரமான டாக்டர்ஸா இருந்தாங்களோ அதே போல இந்த காலகட்டத்திலும் அந்த விதமான பெருசபைகளை இருந்து கொண்டு இருக்கிறது. டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி அப்படிங்கிற பட்டம் பதவியெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க.
இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு விளங்காது. யாருமான தாழ்மையா இருந்து தேவனுடைய இசைவு இணக்கமா இருக்கிறாங்களோ, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுறதுக்கு அறிவோடு ஏற்றுக்கொள்ளத்தக்க முறையில அவரை சேவிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்களோ, மனத்தாழ்மையா இருந்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வந்து 2ஆம் வருகையிலே வெளிப்படுத்துவாரு. 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது எப்படி ஏழ்மையால் அவர்களுக்கு அந்த காரியங்கள் தெரியப்பட்டதோ, அதே போல 2ஆம் வருகையில வந்திருக்கும் போதும் மனத்தாழ்மையும் எளிமையும் உள்ளவர்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். காலத்தில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா எசாயா 30:21 சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் வழி காட்டுவார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இப்போ வார்த்தை காதுகள் கேட்கணும், வழி விலைக்கு போயிடாத வரைக்கும் சரியான வழியிலே சரியான சத்தியத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அது நமக்கு வெளிப்படுத்தும், அது நமக்கு பேசும். வேத வசனங்களை நம்ம படிச்சிருக்கணும், அதை ஆராய்ந்து இருக்கணும், அதை தியானித்து இருக்கணும். அப்பதான் அது நம்மோட பேசும். தேவன் நம்மோடு பேசுவதே வேத வசனங்களின் மூலமாக, நாம் தேவனோடு பேசுவது ஜெபத்தின் மூலமாக. இதுதான் 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடா இருக்குது. அப்போ நீங்க வழி மாறி போகும்போதுதான் வழி இதுதான், இதுல நடுவுங்க, அதுல போகாதீங்க அப்படி சொல்ற சத்தத்தெல்லாம் காதுகள் கேட்கும் அப்படின்னா வேத வசனங்களை தீர்க்க தரிசனங்களை யார் யார் ஆராய்ந்து பார்க்கிறார்களோ, படித்து அறிகிறார்களோ, அவர்களுக்கு அந்த வசனங்கள் உணர்த்துவிக்கும். நீ தப்பா போற, தப்பா புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு உணர்த்தி வைக்கும். அந்த காலத்துக்குரிய சத்தியத்தை அது அவர்களுக்கு வெளிப்படுத்தும் இல்லையா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறார். ஊழியம் செய்யறதுல வெட்கப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை சொல்றதுல வெட்கப்படக்கூடாது. இயேசு 2ஆம் வருகையில வந்திருக்கிறான்னு நிறைய பேர் அறிஞ்சிருக்கிறோம். எத்தனை பேர் வெட்கப்படாம அந்த காரியத்தை அறிவிக்க தயாரா இருக்கிறோம் இல்லையா? சொன்னோம்னா மற்றவங்க கேலி பேசுவாங்களே, கிண்டல் பேசுவாங்களே சொல்லி வெட்கப்படக்கூடிய ஆட்கள் தான் நிறைய இருக்கணும் இல்லையா? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும் அப்படிங்கிறாரு. நிதானம் இல்லாம பேசக்கூடாது. வேத வசனங்கள் இங்கேயே கொஞ்சம் அங்கேயே கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது எசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்ப இங்கேயும் அங்கேயும் இருக்கக்கூடிய காரியங்களாம் ஒன்று சேர்த்து வைத்து அதை நிதானமாய் பகுத்து போதிக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு போதிக்கிற நாமே அதற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருந்து தேவனுக்கு முன்பாக உத்தமனா நிறுத்தபடி ஜாக்கிரதையா இருக்கும். நாமும் கீழ்ப்படியக்கூடியவர்களா இருந்து உத்தமனா நிறுத்தபடி ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை போதிப்பாங்க, மற்றவர்கள் எடுத்து சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, அவர்கள் ஒரு விரலினாலும் அதை தொட மாட்டாங்க. ஆகையினால அவர்கள் சொல்றபடி நீங்க செய்யுங்க, அவர்கள் செய்யும்படி செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சத்தியத்தை போதிக்கவங்க தான் அதற்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படி இல்லை. அழகாக சொல்ல வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும், சத்தியவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனா இருக்கணும், தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருக்கணும், அதற்கு ஜாக்கிரதா சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய வழியை தெரிவிப்பார். வழி இது, இதே நடங்க அப்படின்னு சொல்ற வார்த்தைகள், அந்த சத்தம் இப்படிப்பட்டவர்கள் தான் கேட்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்கிறோம். இப்ப இந்த விதமாக அறிந்தால் மட்டுமே அவருடைய சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற முடியும். அவரை அறிவோடு ஏற்றுக்கொள்ளத்தக்க முறையிலே நாம் அவரை சேவிக்க முடியும் இல்லையா? ஒருவேளை அந்த சிறுமதை, அதாவது கிறிஸ்துவின் மனவாட்டி அறுவடை இல்லை அதோடு தொடர்புடைய வேலைகள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்குமானால், ஒரு வேலை இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கு, அறுவடை வேலை நடைபெற்று இருக்கு அப்படின்னா நாமும் அந்த வேலைக்குரிய செயலில் ஈடுபட வேண்டும். அந்த செயலில் ஈடுபடும் போது வெட்கப்படாத ஊழியக்காரர்களாக நாம் இருக்கணும். சத்தியவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும். தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை அது இன்னும் நடைபெற்று கொண்டிருக்குமானால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை அந்த காரியம் இந்த காலத்துல இருந்ததுன்னா ஜாக்கிரதையா அந்த ஊழியத்தை நம்ம வெட்கப்பட ஊழியக்காரனா செய்ய கொண்டு இருக்கணும். ஆனா அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லையா? அறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு, பராமரிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா
அதை தொடர்ந்து செய்ய முயற்சிக்க கூடாது. அந்த அறுவடை வேலை இந்த முடிஞ்சதுக்கு அப்புறமும் அறுவடை வேலை தொடர்ந்து செய்யறேன் அப்படின்னு நான் முயற்சித்தோம்னா அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கும். சத்தியத்திற்கு தீங்கான காரியமா இருக்கும். தமது அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்போது கொண்டிருக்க அந்த நோக்கத்துக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த அறுவடை முடிந்த பின்னே நான் அறுவடை வேலை செய்யறேன்னு போகக்கூடாது. விதைக்கிற காலத்துல போய் நாம அறுவடை வேலை செய்ய போறேன்னு சொல்லி போனோம்னா அவன் முட்டாளா தான் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அறுவடை வேலை செய்யக்கூடிய காலத்துல தான் செய்யணும். அறுவடை வேலை முடிஞ்சிச்சுன்னா அதற்கப்புறம் நிலத்தை உழுது அடுத்து பயிருக்கு விதைக்கிறதுக்கு தயாரான அந்த காரியங்கள் தான் செய்யப்படும். அப்ப உழுது கொண்டிருக்கிற இல்ல பயிர் விதைக்கிற அந்த காலத்துல போய் அறுவடை பண்ண போறேன்னு அறுவலை தூக்கிட்டு போனா அது தவறான ஒரு காரியமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அறுவடை முடிந்த பின்ன தேவனுக்குன்னு அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. தேவனுக்குன்னு அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், தன்னை பிரேசிக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்கள் மில்லியன் யுகம் வரைக்குமே இருந்து கொண்டுதான் இருப்பாங்க. அந்தந்த காலகட்டத்துல கர்த்தரோட பிள்ளைகள் தேவனுக்குன்னு தன்னை பிரேசை பண்ணி கொண்டுதான் இருப்பாங்க. இப்ப அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி பிரேசை பண்ணி தன்னை தேவனுக்குன்னு அர்ப்பணிக்கிறவர்களுக்கு இன்னும் பரமழைப்பு இருக்குது. நாம அதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கோம்னு சொல்லி ஒரு பொய்யான நம்பிக்கைகளை நாம கொடுப்போமானால் அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பெரிய அநியாயம் செய்யறோம்னு அர்த்தம். தவறா போதிக்கிறோம்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்ப யாராவது இந்த வெளிச்சம் அறிவும் இருந்தும் பரமழைப்பு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற வெளிச்சம்லாம் அறிவும் இருந்தும் இத்தகைய முயற்சிகளில் யாராவது பிடிவாதமாக தொடர்ந்து ஈடுபட்டார்களானால் அதற்கு ஏற்ற அளவில் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவன் கொடுக்கிற பனிஷ்மெண்டையும் பெற தகுதியானவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த காரியத்தை குறித்து அக்கறை இல்லாதவங்க இருப்பாங்க. அது முடிஞ்சானா முடியாட்டி என்ன, முடியும் போது முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை குறித்து அறிவதற்கோ ஒரு அக்கறை இல்லாதவர்களா இருக்கிறார். இப்படிப்பட்ட அலட்சியத்தையும் தேவன் ஒரு காலம் விரும்ப மாட்டார். சத்திய காரியங்களில அலட்சிய போக்க தேவன் ஒரு காலம் விரும்ப மாட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட நடவடிக்கையும் தேவன் விரும்புறதில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, பரமழைப்பு கதவு இன்னும் திறந்திருப்பதா இல்லையா அப்படிங்கிற காதையில தங்களுடைய சொந்த யூகத்தை யூகித்து அதுல நிறைய தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி சொந்தமா யூகிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யூகிக்கிறாங்க. அதுல அநேக பல குளறுபடிகள் வரக்கூடியது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இதுல அடங்கி இருக்கிற விஷயங்கள் மிகவும் முக்கியமான காரியங்கள் இருக்கிறதுனால நம்முடைய அன்பான பரலோக பிதா இந்த விஷயத்தை பற்றி தமது வார்த்தையின் மூலமாக தெளிவாக நமக்கு கூறியிருப்பாரு அப்படிங்கிறது நிச்சயமா நம்பலாம் இல்லையா? அப்ப இந்த காரியங்களை குறித்து நாம ஆராய்ந்து பார்க்கும்போது நாம சொந்த ஞானத்தை அங்க கொண்டு வரக்கூடாது. சுய ஞானத்தையும் சொந்த ஞானத்தையும் அங்க கொண்டு வரக்கூடாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, வேத வசனங்கள் அதை குறித்த வசனங்கள் அங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வசனங்களும் ஒன்று கூட்டி ஒரு இடத்துல வைத்து நாம பார்த்தோம்னா தான் அதை தியானித்து அறிய முடியும். அப்ப மனுஷ ஞானத்துல இல்ல நம்ம அதை யூகம் பண்ணக்கூடாது. மனுஷ ஞானத்துல அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. தேவ ஞானத்துலதான் பண்ணணும் இல்லையா? அதனாலதான் அப்போ சொல்லாங்க பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 2:5 என்ன சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப மற்றவர்களுக்கு விரும்பத்தக்க விதமா நாம பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் அப்படிதான் சொன்னாரு, பல்லவகாலம் முடிஞ்சிச்சுன்னு தெரியும், ஆனாலும் அது முடிஞ்சிச்சுன்னு சொன்னோம்னா யாரும் நம்ம சபைக்கு வர மாட்டாங்க, அதெல்லாம் இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல அவர் எதை கொண்டு போறாரு, மனுஷ ஞானத்தை கொண்டு போறாரு. நயவசனம் உள்ளதா இருக்கு, நயவசனத்தை கொண்டு போறார். நயவசனம் உள்ளதா இருக்கு அவருடைய பிரசங்கம் இல்லையா? ஆனா அவ்வளவு சொல்லும்போது என்னுடைய பேச்சு பிரசங்கம் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இல்லாம ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்குது. யெஷுவா சொல்றார், உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையா இருக்கும். வேதத்தில் உள்ள காரியங்கள் இல்லை அப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கோ
அந்தந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு எந்த விதமான சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அதை அப்படியே நம்ம சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அதில் மாறி சொந்த யூகங்களையோ கற்பனைகளையோ நாம் என்ன பண்ணக்கூடாது, அதில் நுழைத்தவே கூடாது. அது தவறான ஒரு காரியமா போயிடும். ஏன்னா தேவன் அந்தந்த காலத்துக்குரிய செய்தியை தம்முடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால தான் நீதிமொழிகள் 4:18 படிக்கும் போது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்னு சொல்லி படிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், நியாயமாக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு நல்ல பிரசை பண்ணவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆனவரால் நியாயமாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது அதிகமாய் பிரகாசிக் கொண்டே போகிற சூரிய பிரகாசம் போல இருக்கணும். நாளுக்கு நாள் சத்தியத்திலே பிரகாசித்துக் கொண்டே போகணும். அதிகமா சத்தியம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்துல அக்கினியானது இஸ்ரேல் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரேல் ஜனங்களை வெளிச்சங்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது, அந்த வெளிச்சம் போகுதோட கூட அவங்க போகணும். வெளிச்சத்தை விட்டு பின்தங்கினாலும் அங்க இருட்டா இருக்கும். வெளிச்சத்தை விட்டுட்டு முந்திரி கொட்டை மேல் முன்னால ஓடினாலும் அங்க இருட்டா இருக்கும். தேவன் அந்தந்த காலத்துக்குரிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் போது அந்த சத்தியத்தோடய நம்ம டிராவல் பண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதனால்தான் சொல்றாரு, நீதிமான்கள் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். நடுப்பகல் அப்படிங்கிறப்போ ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் டேன்னு போட்டிருக்கோம். பூரண நாள் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்க கொண்டே போகும். இப்போ நாம இப்ப இருக்கிறது எபிபனி காலம், சத்திய வெளிச்சம் பிரகாசிக்கிற காலம். இது அந்த மில்லியன் முடிவுமே பிரகாசித்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அது நீதிமான்களுடைய பாதை அந்த விதமா இருக்கும்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய நம்பிக்கைக்குரிய முத்தியாலஜனமான தாசன் அப்படிங்கிற பாஸ்டர் ரசல் அவர்கள் இந்த காலகட்டத்திலே 7ஆம் சபையின் அந்த காலகட்டத்தில் இதோ மனோவாளன் வந்திருக்கிறாரு, அறுவடை வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அதில் நடந்து கொண்ட கொளுத்தல் வேலைகள், இந்த காரியங்களை குறித்து எல்லாம் அங்க நிறைய அவருடைய புஸ்தகங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரு இல்லையா? அது மட்டும் இல்லாம தம்மோட மரணத்துக்கு பிறகும் கூட அதிகமா வெளிச்சம் வெளிப்பட்டு கொண்டே போகும் என்று அவர் சொல்றாரு. அவர் 7ஆம் தூதன் இல்லையா? இதோ மணவாளன் சொல்லி அறிவிச்சவர் இல்லையா? அந்த வெளிச்சம் என் காலத்துக்கு அப்புறமும் இன்னும் அதிகமா பிரகாசித்து கொண்டே போகும் என்றுதான் அவரும் தன்னுடைய புஸ்தகங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப யெஷுவாவின் 1ஆம் மந்திரத்துல தேவனுடைய ஏற்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றத்தை பரிசேயர் வேத பாரகர்கள்லாம் நம்பல. அலட்சியமா யூதர்களும் அநேகர் நம்பல. அதை குறித்த காரியங்களில அலட்சியமா இருந்தாங்க இல்லையா? அப்ப அவரிடமிருந்து பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லைனாங்க. எதனால? பரமழைப்புங்கிற பெரிய ஆசீர்வாதத்தை அநேக யூதர்கள் இழந்தார்கள். டாக்டர்கள், நாங்கெல்லாம் லா டாக்டர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வேத பாரகர் பரிசேயர்கள் இவர்கள்லாம் அழைப்புக்குரிய மேன்மையை அவர்கள் இழந்தார்கள். ஆகையினால கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்திலும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்தை அறியாதபடிக்கு இருந்தோமானா அந்த அப்படிப்பட்ட தண்டனை இந்த காலகட்டத்தில் வெறும் அறியாதவர்களுக்கு வரக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதை லூக்காவில் நாம அதை குறித்த காரியங்களை நாம படிக்கிறோம். லூக்கா 19:43 படிக்கும்போது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராபடி செய்யும் நாட்கள் வரும் அப்படிங்கிறாரு. எதனால இந்த உபத்திரம் வருது அப்படிங்கிறாரு? சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் இந்த இப்படிப்பட்ட உபத்திரம் அவர்களுக்கு வருது அப்படிங்கிறார். அதே போல வந்துச்சா? வந்தது. கிபி 69 வந்தது இல்லையா? ஏன்னா யெஷுவா 1ஆம் வருகையில வந்திருக்கிறாரு, பழமை அழைப்புக்கான காரியங்களை அறிவுறுத்துறாரு. அதெல்லாம் அறியாதபடிக்கு, அவர் மேசையை அறியாதபடிக்கு, சந்திக்கால காலத்தை அறியாதபடிக்கு இருந்தாங்க. ஆகையினால அவர்களுக்கு உபத்திரவம் வந்தது அந்த காலகட்டத்தில். அதற்கப்புறம் சிறடிக்கப்பட்டார்கள் என்று நம்ம வரலாற்றை பார்க்கிறோம். கிபி 69 71 வரைக்குமே 2 தடவை தீத்திராயன் முற்றுகை போட்டுக்கிறான். முற்றுகை போட்டு அவர்களை சிதறடித்து ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த யூதர்கள் யெஷுவா சந்திக்கு காலத்தை அறியாதனாலதான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இழந்தாங்க. ஆண்டவராய் யெஷுவா 2ஆம் வருகையில வந்திருக்கிற அந்த காலகட்டத்திலையும்
இதை அறியாத அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய நாளில தேவனுடைய ஏற்பாடு ஏற்பட்ட அந்த மாற்றத்தை எல்லாம், அதை பற்ற வேத சாட்சிகளை எல்லாம் நாம் கவனமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? நிச்சயமா ஆராய்ந்து பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் யசோது வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்க்கலன்னு சொன்னார் இல்லையா? அதே தான் இந்த காலகட்டத்திலும் வேத வாக்கியங்களை அந்த தீர்க்கதரிசன காரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ சொல்ல பாஸ்டர் ரசல் அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஆராய்ந்து பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலகட்டத்துல என்ன சத்தியம் இருக்குது, என்ன சரி வெளிப்படுங்கிறத நிச்சயமா வெளிப்படக்கூடியதா இருக்கும். இப்ப தேவனை ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே நாம் அவரை சேவிக்க விரும்பணுமானால் நிச்சயமாக இந்த காரியத்தை நம்ம செய்வோம். ஏன்னா யோவான்ல சொல்றார், யோவான் 4:23-24 சொல்லும்போது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகாரம் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவராய் யேசுவா கிறிஸ்துவும் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். தேவன் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார் இல்லையா? இப்ப தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் ஆவியும் உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்களானால் நிச்சயம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து இந்த காலகட்டத்தில் வெளிப்பட்டிருக்க அந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ தேவனுடைய நல்லதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பரிபூர்ண சித்தம் என்னதுன்னு பகுத்து அறியணும்னா நம்ம தீர்க்கதரிசிகளை ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? ரோமர் 12:2 அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுபூர்வமாகும் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் எங்க போய் பகுத்து அறியணும், பகுத்து ஆராயணும்? வேத வசனங்கள்ல தான். வேத வசனங்கள்ல அந்தந்த காலத்துக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, வச்சிருக்கிறார், ஏற்கனவே வச்சிருக்கிறார். அந்த ரகசியமான காரியம் நம்ம பகுத்து ஆராயும் போது இந்த காலத்துக்குரிய சத்தியங்கள் நமக்கு வெளிப்படும் இல்லையா? அப்ப அதுலதான் தேவனுடைய நன்மையான காரியங்கள் என்ன, தேவனுக்கு பிரியமானது என்ன, அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் வேதத்தின் மூலமாக தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அதை ஆராய்ந்து தியானிக்கிறதன் மூலமாக அதை நமக்கு உரியதாக ஆக்கிக் கொள்வதன் மூலமாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நாளுக்கு நாள் நம்ம அருவமாய் கொண்டே போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ பவுல் சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துல நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில சிறுமந்தை அறுவடை முடிவு எப்பொழுது, அவர்களுக்காக செய்யப்பட்ட மற்ற அறுவடை வேலைகளை முடிவு எப்பொழுது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் தேவ வார்த்தையின் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நிச்சயமாவே தேவன் நமக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, அப்போ அறுவடை முடிந்த காலம், அவர்களுடைய அறுவடை முடிந்த காலம் தான் பரம அழைப்பு நுழையக்கூடிய அந்த கதவு மூடப்படக்கூடிய காலத்தை குறிக்கும் இல்லையா? ஏன்னா யெஷுவா முதலாம் வரையில வந்திருக்கும் போது அறுவடையாளராக வர்றாரு. அறுவடை முடிந்த காலம்தான் பராமரிப்பு முடிந்த காலமா இருக்குது. அது கிபி 69ல அவங்க சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இனி அங்க அறுவடை வேலை செய்ய முடியாது. அப்ப முதலாம் வருகையில வந்திருக்கும் போது அந்த அறுவடை வேலை முடிகிற காலம் 69ஆ இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அறுவடை வேலையை அவங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதே போல இந்த காலகட்டத்திலும் பார்த்தோம்னா அறுவடை வேலை எப்ப முடியுது அப்படிங்கிற காரியங்கள்லாம் நிச்சயமா இங்க நமக்கு வெளிப்படுத்துவாரு. அப்ப பராமரிப்பு கதவு மூடப்படும் காலத்தை அறுவடை வேலை முடியுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். எப்ப முடியுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்ப பராமரிப்பு எப்ப முடியுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப கிறிஸ்துவோடைய சரீரம் முழுமையாக இறுதியாக சேகரிக்கப்பட்ட பிறகு அந்த அறுவடை வேலை முடிந்த பிறகு இல்லையா, யாரும் புதிதா உறுப்பினர்களா அதை சேர முடியாது அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு காரியமா இருக்கு. பாஸ்டர் ரசல் இணையான காலங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை குறித்து விவரிச்சு சொல்லியிருக்கிறார். காலக்கணக்கு மூலமாக இணைக்காலம் யூத யுகம் எவ்வளவு காலம் உரியதோ
அதே போல சுவிசேஷம் அவ்வளவு காரியங்களுடையதாக அது இருக்கிறது. அந்த காரியங்களை குறித்து இணையான காரியங்களை குறித்து அங்கே நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப இணையான காரியங்கள்லாம் வேத வசனம் இசை விளக்கமா தான் அந்த காரியங்கள் இருக்கு. வேதத்துல இருந்தே எடுத்து சொல்லியிருக்கிறாரு. பாஸ்டர் ரசல் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த சத்திய காரியங்களை நாம எடுத்துக்கல. ரசல் அவர்கள் சொல்லியிருக்கிற காரியங்கள் வேத வசனங்களுக்கு இசைவும் இணக்கமா இருக்குது. அது கரெக்டா இருக்குது. வேத வசனம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியா இருக்குது. ஆகையினால அது ஏத்துக்கணும் இல்லைங்களா? இப்ப எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு கருத்தா இருந்தாலும், வேத வசனத்தோடு இசைவும் இணக்கமா எது இருக்குதோ அதை நாம எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த பிரகாரம் பார்த்தோம்னா அந்த பொதுவான அழைப்பு அப்படிங்கிறப்போ 1881 முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு. இப்ப அதுக்கான காரியங்களை இங்க பார்த்தோம்னா ஒரு சின்ன சார்ட் இருக்கு. அதுல இந்த சார்ட் பிரகாரம் நாம பார்க்கும்போது யூத யுகம் எப்ப ஆரம்பிக்குது? 1813 இருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதுல இருந்து கிபி 33 வரைக்கும் இருக்குது. தேவ தயவு அதோட அவங்களுக்கு இழந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது 1813 அப்படிங்கிறப்போ இது எந்த காலம்? யூத யுகம் எப்ப ஆரம்பிக்குது? யாக்கோபுடைய மரணத்திலிருந்து ஆரம்பிக்குது. எப்படி அது யாக்கோபுடைய மரணத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க, அதற்கு முன்பாக தேவன் தனிப்பட்ட நபரோடு தான் தொடர்பு கொண்டு வச்சிருந்தாரு. டீல் பண்ணி அவர்களை விளையாட்டு கொண்டு வந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படி தனிப்பட்ட முறையில் தான் அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா யாக்கோபுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேலை ஒரு ஜாதியாக இனமாக தேர்வு செய்து ஒரு ஜாதியாக அவர் வழிநடத்தி கொண்டு போகிறார். அதனால்தான் அது யூத யுகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யூத யுகம் அப்படிங்கிறப்போ அந்த யாக்கோபுடைய மரணத்திலிருந்து ஆரம்பிக்குது. யாக்கோபு தன்னுடைய மரண காலத்துல அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதித்து பின்னால் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் விவரித்து சொல்லியிருக்கிறார். அப்போ யூத யுகம் எப்ப ஆரம்பிக்குது? யாக்கோபின் மரணத்திலிருந்து ஆரம்பிக்குது. எப்ப முடியுது? தேவன் அவர்களுக்கு கொடுத்த தயவு காலம் எப்ப முடியுதோ அது வரைக்கும் இருக்குது. அப்ப தயவு எப்ப முடிஞ்சுன்னா கிபி 33. கிபி 33ல யெசோவாசு மரித்த அந்த வருடம் கிபி 33. அப்ப கிபி 33ல யெசோவாசு மரித்த வருடம். அந்த காலகட்டத்துல யூதர்கள் என்ன சொன்னா, இவனுடைய ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் சொல்லி சொல்லிடுறாங்க இல்லையா? இப்ப தேவ தயவு இழந்து போன ஒரு காலமாக அது 33 இருக்குது. ஆனாலும் கூட தானியேல் தீர்க்கதரிசியில சொன்ன ஒரு காரியம் இருக்கு. ஒரு வாரம் காலமும் அவர்களுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரத்தின் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அதான் கிறிஸ்து மரிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு வார கால கணக்கு பார்த்தோம்னா 36 வரைக்கும் போகுது. அந்த ஒரு வார காலம். ஏன்னா கடைசி 70வது வாரத்தின் மத்தியிலே அந்த அந்த ஒரு வாரம் உடன்படிக்கை உறுதிப்படுத்துறேன்னு சொல்றாரு. அந்த வாரத்தின் மத்தியிலே மேசியா சங்கரிக்கப்படுவார்னு சொல்றாரு. அப்ப மேசியாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது கிபி 29. அதிலிருந்து ஒரு வாரம் 7 நாள் கணக்கு பண்ணோம்னா 7 வருஷம். கிபி 36 வரைக்கும் 7 வருஷம் ஆகுது. அந்த வாரத்தின் மத்தியில மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படிங்கிறப்ப 33. அதுல மேசியா சங்கரிக்கப்படுறாரு அப்படிங்கிறது இங்கிட்டு 3 வருஷம், இங்கிட்டு 3 வருஷம் மேசியா சங்கரிக்கப்படுறாரு. அப்போ ஒரு காலம் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துறாரு. தேவதை 33 முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் 36ல கொர்நேலியு மூலமாக என்ன அவர்களுக்கு புரஜாதியாருக்கு சத்தியம் போகுது. அது கிபி 36. ஏன்னா தேவன தெய்வம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவ தெய்வம் முடிய ஆரம்பிச்சது 33ல, முழுசா முடிஞ்சது 36ல. தேவதை முற்றிலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சத்தியம் பிரஜாதிகளுக்கு போகுது இல்லைங்களா? இப்ப தேவோட தயவு இங்க எவ்வளவு காலம் 1845 வருஷம் தேவோட தயவுகளுக்கு வந்ததுன்னு பார்க்கணும். அப்ப புரஜாதிகளுக்கு சத்தியம் போனது கிபி 36. முதல் புரஜாதியான் கொர்நேலியு அப்படிங்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கையில படிக்கிறோம். இப்ப இணை காலங்கள் இவர்களுக்கு எவ்வளவு தயவு கொடுத்தாரோ அதே தயவு பிரஜாதிகளுக்கு தேவன் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று நம்ம படிக்கிறோம். அப்ப இஸ்ரவேலுக்கு எவ்வளவு தயவு காமிச்சாரோ அதே போல இவர்களுக்கு தயவு காண்பிக்க வேண்டும். அப்போ கிபி 33ல இருந்து பார்த்தோம்னா 1878 வருது. 1845 வருஷம் அப்படிங்கிறப்போ
தெய்வம் அவர்கள் முழுமையாக இழக்க ஆரம்பிச்சது 33 இல்லைங்களா? ஏன்னா அங்க இயேசுக்கு சொல்றாரு, உங்கள் வீடு உங்களுக்கு எதிராக பாழாக்கி விடப்பட்டிருக்கிறது. அப்ப தெய்வம் இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப தெய்வம்னா பரமழைப்பு முதல்ல அவர்களுக்கு தான் கிடைச்சது. 1845 வருடங்களா அவரை வலியுறுத்திட்டு வந்தாரு. மேசியா அங்கதான் பிறந்தாரு. பரமழைப்புக்கான அழைப்பு முதல்ல அங்கதான் கொடுத்தாரு. இதெல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தயவாக, கிருபையாக அது இருக்குது. இப்ப அதெல்லாம் அவங்க இழந்துட்டாங்க. இழந்ததுக்கு அப்புறம் இப்ப அது தயவு பிரஜாதிகளுக்கு 36ல இருந்து போகுது. அதே போல தயவை இழந்த 33ல இருந்து 1845 கணக்கு பண்ணோம்னா 1878 வருது. அப்ப அந்த 1870 கிபி 1878ல பிரஜாதிகள் தயவை இழக்கிறாங்க. அதே போல 36ல எப்படி முழுக்க ஒரு வாரம் வரைக்கும் உடன்படிக்கை உறுதிப்படுத்தி 36ஓட முற்றிலுமாக தயவை இழக்கிறார்கள் இல்லையா? அதுபோல பிரஜாதிகளும் தேவதை இழக்கிற காலம் அதுல இருந்து கணக்கு பண்ணி 36ல இருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1845 வருஷம் 1881 வருது. அப்ப 1881ல பரமழைப்பின் பொதுவான அந்த காரியம் முற்று பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரமழைப்புக்கான காரியம் முதல்ல யூதர்களுக்கு போகுது இல்லையா? அதாவது அதற்கப்புறம் பிரஜாதிகளுக்கு போகுது. அப்ப யூதருக்கு தயவு காண்பித்து அதே காலம் பிரஜாதிகளுக்கு தயவு காண்பிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. இப்ப 1878ல பிரஜாதிகள் தேவ தயவை இழக்கிறாங்க. 1881ல முழுமையாக அவர்கள் தேவ தயவை இழக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதாவது பரம அழைப்புக்கான காரியம், பொதுவான அழைப்புக்கான காரியம் அங்கு முற்று பெற்று விட்டது 1881ல இருந்து. அப்ப இந்த இணை காலங்கள் பிரகாரம் பார்த்தோம்னா இங்க 1880ல முற்று பெற்று விட்டதுன்னு பார்க்கிறோம். அதே போல அறுவடை காலங்கள் முதலாம் வருகையில வந்திருக்கும் போது அறுவடை காலம் இல்லையா? கிபி 29ல ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப கிபி 29ல அறுவடை எப்ப முடியுது? இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டது கிபி 69. 69ங்கிறது 70, 71 வரைக்குமே அந்த யுத்தம் நடந்தது. அவர்களை அடிச்சு நொறுக்கிற காரியங்கள்லாம் நடந்தது. ஏன்னா 69ல ஒரு தடவை முற்றுகை போட்டான், 70ல ஒரு தடவை முற்றுகை போட்டான். 71, 22 வாக்குகள் எல்லாம் சுத்தமா தேசத்திலே வாஷ் அவுட் பண்ணிட்டான். ஒருத்தரும் இல்லாதபடிக்கு சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதோட இனி அறுவடை வேலை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பண்ண முடியாது. அப்ப அறுவடை வேலை இங்க முற்று பெற்றாயிற்று இல்லைங்களா? அதே போல பதர் வகுப்பாருக்கு அக்கினியெல்லாம் சுட்டரிக்கிற காரியம் நடந்தாயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்னை காலங்கள் பார்க்கும்போது இங்கிட்டு வரும்போது அதே போல 1874ல இருந்து பார்த்தோம்னா 40 வருஷம் 1914 வரக்கூடியதா இருக்குது. அப்ப இங்க 69ல அறுவடை முடியுது அப்படின்னா 1874ல இருந்து 1914 வரைக்கும் உள்ள காலங்கள்ல என்ன முடிஞ்சிருக்கணும்? அறுவடை முடிந்திருக்க வேண்டும். இப்ப அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா பரமழைப்பு அங்க முற்று பெற்றுக்க வேண்டும். அதற்கு பிறகு யாரும் புது சிருஷ்டியாக ஜனிப்பிக்கப்பட மாட்டார்கள். அப்ப இந்த காலங்கள் இசைவு இணக்கமாக நமக்கு வருது. அதே போல 1914ல மகா உபத்திரவம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேர்ல்டு வார் 1914ல ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த காலத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு புது சிருஷ்டியை அர்ப்பணிக்கிறவங்க இதுக்கப்புறம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ண முடியாது, நிச்சயமாக நம்ப முடியாது. அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறதா நாம அந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும். சரி, அதனால்தான் அப்ப அந்த காலத்துக்கு பிறகு புதிதாக அர்ப்பணிக்கிறவர்கள் இல்லையா? ஆனா தேவனுக்குன்னு தன்னை பெருசை பண்ணவங்க புதிதாக அர்ப்பணிக்கிறவர்கள் தொடர்ந்து நின்று கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப 1881க்கு இந்த 1881க்கு அப்புறம் யாரும் பிரதிஷ்டை பண்ணலையா தேவனுக்குன்னு அப்படின்னா பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது மில்லியன் யுகம் வரைக்குமே அந்த பிரதிஷ்டை அந்தந்த காலகட்டத்தில் ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் மேலும் சத்தியத்துல டெவலப் ஆகி அவர்கள் தேவனுக்குன்னு பிரதிஷ்டை பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனா புது சிகிச்சை ஆகக்கூடிய வாய்ப்பு அதுக்கப்புறம் இல்லை. அப்ப 1881க்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு அந்த புது சிகிச்சை ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அது என்ன சான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்பத்தார் 2:10-11 படிக்கிறோம் இல்லைங்களா?
நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவி கிரீடத்தை உனக்கு தருவேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இல்லையா? வேற யாரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளே பற்றி கொண்டிரு. நீ மரணம் பரியந்தம் அப்படி பற்றி கொண்டு உண்மையுத்தமா இருந்தேன்னா அப்போ ஜீவி கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். இல்லைங்களா? அப்போ பராமரிப்பு முடித்ததுக்கு அப்புறம் பிரஸ் பண்ணி ஓடிக்கொண்டிருவர்களுக்கு ஒருவேளை அந்த பராமரிப்புக்குள்ள வந்தவர்கள்ல யாராவது ஜீவி கிரீடத்தை இழப்பார்களானால் அந்த கிரீடம் அவர்களுக்கு போய் சேரும். அதுல யாரு உத்தமர்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு போய் சேரும். அதனாலதான் அழகா சொல்றாரு, உன் கிரீடத்தை எடுத்து ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? 1881ல பொதுவான அழைப்பு முடிந்தாலும் அந்த அழைப்புல ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தன்னுடைய கிரீடத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படி யாராவது இழப்பார்களானால் அந்த கிரீடம் அதற்கப்புறம் 1886 பிரசைகளை ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் யாரு உத்தம உண்மையுள்ளார்களாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதற்கப்புறம் புது சிருஷ்டியா ஆகக்கூடிய வாய்ப்பு கிரீடத்தை யார் யார் இழக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரிதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? ரசல் அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். இத காரியங்களே ரசல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பரமழைப்பு தொடங்குவதற்கு முன்பு இப்படிப்பட்டவர்கள் இப்ப அந்த காரியம் வெளிப்படுத்த சொன்ன காரியம் இப்போ பிலதெல்பியா சபையின் காலத்துல சொல்றாங்க இல்லையா? சீக்கிரமா வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாது உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படிங்கிறத எந்த காலகட்ட சபைக்கு சொல்றாரு? பிலதெல்பியா சபையின் காலத்துல சொல்றாரு. அப்ப யேசுவாசு 1874 வரப்போகிறாரு. அப்ப அந்த காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா இங்க 1881ங்கிறது எங்க வருது? இது கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்துல நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா அது பிலதெல்பியா காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு இங்க வருது. லவோதிகா காலகட்டத்துல இங்க வருது இல்லைங்களா? செய்தி சொல்றது பிலதெல்பியா சபை காலகட்டத்துல சீக்கிரமா வர்றேன், உனக்குள்ளதை பற்றி கொண்டு யாரும் எடுத்துக்கொள்ள பற்றி கொண்டு அப்படிங்கிறப்போ 1881 லவோதிகா சபையோட முடியுது. ஏன்னா அது முடிய போகுது. இதுக்கப்புறம் போறவங்களுக்கு அது போயிடும். அதனால யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு அப்படின்னு அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப பரமளிப்புக்கான காரியங்களே முடிஞ்சு போச்சா இருந்துச்சா அப்படின்னா, இந்த 1881க்கு அப்புறம் யார் யார் பிரேசிய வர்றாங்களோ அவங்க எல்லாம் எந்த விதமான கேட்டகரியில இருப்பாங்க? ஏன்னா அவர்களும் தேவனுக்கு பிரதிஷ்டை பண்றாங்க இல்லையா? 81க்கு அப்புறம். அப்ப 1881க்கு அப்புறம் பிரதிஷ்டை பண்றாங்கன்னா அவங்க எந்த விதமான இதுல இருப்பாங்க? அப்ப அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாதா அந்த பிரதிஷ்டையாளர்களுக்கு அப்படின்னா? நிச்சயம் உண்டு. தேவன் யாரையுமே பொறுமையை தள்ளி இடத்துல வருகிறவனே நானும் பொறுமையை தள்ளுகிறதில்லை அப்படிங்கிறார். ஆண்டவரே எஸ்ஆகுக்கு சொல்லும்போது யோவான் 14:2ல நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அப்போ பிதாவிட்ட நிறைய வாசஸ்தலம் இருக்கு. அதுல ஒண்ணும் உங்களுக்கு ஆயத்தம் பண்றேன் அப்படிங்கிறாரு. பரமளிப்புங்கிறது பிதாவிட்டம் இருக்கக்கூடிய வாசஸ்தலங்களே ஒன்று. அது முதன்மையானதா இருக்குது. அந்த முதன்மையான காரியத்தை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஏன்னா முதலாம் உயிர்த்தெழுதல் இல்லையா அது? முதற் பலனாக ஆகக்கூடியவர்கள் இல்லையா? அப்போ அவர்கிட்ட அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அதே போல அநேக இடங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுல ஒண்ணும் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு நாங்க சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ 1881க்கு அப்புறம் பிரதிஷ்டை பண்ணுவவர்களுக்கு தேவன் வேறு வேறு இடங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? இந்த பரமேற்பு தொடங்குறதுக்கு முன்பாக ஓடினாங்க இல்லையா? ஆபேல் முதல் யோவான் சாணம் வரைக்கும் உள்ளக்கூடிய பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கு எந்த உடம்பு கிடையாதா?
அப்ப அவர்களுக்கு தேவன் ஒரு இடம் வச்சிருக்கிறாரு. அப்ப 1881, ஆனா அவர்களுக்கு பரமளிப்புக்கான காரியம் கிடையாது. ஏன்னா இயேசுவாச மரிக்கிறதுக்கு முன்னமே வாழ்ந்து ஜீவித்து மரித்தவர்கள் இல்லைங்களா? தேவனுக்கு உண்மைத்துவமா இருந்து மரித்தவர்கள். ஆனா அவர்களுக்கு பரமழைப்பிலே பங்கு கிடையாது. ஆனா அவர்களுக்கு வேறு ஒரு இடத்துல சொல்லவே அதற்கு வேறு ஒரு இடம் அவர்களுக்கு வைத்திருக்கிறாரு. அப்ப 1881க்கு அப்புறம் பிரசையாளர்களுக்கு அவர்களோடு கூட வேறொரு இடம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று பாஸ்டர் ரசல் அவர்கள் இதை குறித்த காரியங்களை தனது புஸ்தகத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இந்த காரியங்களை இன்னும் வகுப்பார் இருக்கிறாங்க, பராமரிப்பு மட்டும் கிடையாது, இன்னும் வகுப்பார் இருக்கிறாங்க அப்படின்னா அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா யோவேல் 2ல 28, 29 சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இங்க ஒரு 6 வகுப்பார் சொல்றாரு. மாம்சமான யாவர் மேல், அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் அப்படிங்கிறப்ப யாவருக்காகவும் இருக்கணும். மாம்சமான யாவருக்காகவும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறார். இங்கே 6 வகுப்பார் சொல்லப்படுது. குமாரர், குமாரத்திகள், மூப்பர், சொப்பன வாலிபர், ஊழியக்காரர், ஊழியக்காரிகள் இல்லையா? 6 வகுப்பார் சொல்றது. அதனாலதான் யெசுவா சொல்றாரு, என் பிதாமத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவையில் ஒன்றை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ இந்த ஊழியக்காரர்கள் தான் பரமாளிப்பு பங்கு கொண்டக்கூடியவர்கள். ஊழியக்காரர்கள், இந்த ஊழியக்காரர்கள் அப்படிங்கிறப்போ ஊழியக்காரிகள் அப்படிங்கிறப்போ கிரீடத்தை இழந்தவர்களை குறிக்கக்கூடியார். இது திரள் கூட்டத்தார் அப்படிங்கிற குறிக்கக்கூடியதா இருக்குது. அதை குறித்த காரியங்கள்லாம் பின்னால கர்த்தர் சித்தமாக பார்க்கலாம். இப்போ நாம பாக்குறது பரமளிப்பு இல்லையா? ஆனா 2 பேருமே பரமளிப்புக்கு ஓடினவங்க தான். ஊழியக்காரிக பரமளிப்புக்கு ஓடினவங்க தான். ஆனா இவர்கள் கிரீடத்தை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. மகா உபத்திரவ காலத்திலே தங்களை சுத்திகரித்து கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர்கள் அப்படிங்கிறப்போ கிறிஸ்துவோடு கூட ஆளுகை பண்ணக்கூடிய பரிசுத்தமா பண்ணக்கூடிய பரமளிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆட்களாக இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஜெயங்கொண்ட வகுப்பாரா இருக்கிறாங்க. மோர் தென் ஓவர் கமர்ஸ் இவங்க ஜெயங்கொண்ட வகுப்பாரா இருக்கிறாங்க. ஊழியக்காரிகள் திரள் கூட்டத்தாரும் ஜெயங்கொண்ட வகுப்பார் தான். ஆனா அந்த காலத்துக்கு அப்புறம் ஜெயங்கொண்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப அப்ப இவர்களை குறித்து தான் அப்ப நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த அறுவடை காலத்துல இவர்களை எல்லாம் அறுத்து எடுக்கிறாரு. கோதுமையை அறுத்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இப்ப 1881க்கு ரிசர்வ் பண்றவங்க எல்லாம் இந்த வாலிபர் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வர்றாங்க. ஏன்னா உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது மூப்பர் யாரு? மூப்பரா மூதாதையர்கள் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த மூதாதையர்கள் ஆபேல் முதல் யோவான் சாந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய அவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லுவார் இல்லைங்களா? ஆபேல் முதல் சொல்லிக்கிட்டே வருவார். அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த மூப்பராகி பாத்திரங்கள் எல்லாத்தையும் தான் அந்த மூப்பர்கள் அப்படிங்கிறார். இந்த மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர் அப்படிங்கிறப்போ 1881க்கு அப்புறம் தேவனுக்கென்று தன்னை பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர்களை வாலிபர் என்று நாம சொல்லுகிறோம். அவர்கள் இளம் வயது உள்ளவர்களா இருந்ததுனால வாலிபர் என்று சொல்லப்படல. அதற்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இங்க யோவேல அவர்களை வாலிபர் என்று சொல்லுகிறதுனால நாம் வாலிபராகிய பாத்திரவான்கள் என்று அழைக்கிறோம். அப்ப இவர்கள் இருவருமே ஒரே கேட்டகரியில அவர்கள் வரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குமாரன் குமாரதிகள் இருக்கிறாங்க. மொத்தம் 6 வகுப்பார்கள் சொல்லப்படுகிறதை நாம இங்க படிக்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்ப சிறுமுந்தை அப்படிங்கிற அந்த கிறிஸ்துவ மனவாட்டின் அறுவடைங்கிறப்போ 1914, 16 காலத்துல முழுமையாக நிறைவு அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெளிவாக காட்டக்கூடிய ஒரு 25 ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கு இருக்கு. அந்த அறுவடை 14, 16 வாக்குல அது முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு 25 ஆதாரங்கள் வேத வசனங்கள் இருக்குது. நிறைய இருக்குது. 80க்கு மேல இருக்குது ஆதாரங்கள். ஆனா அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப உன்னிப்பா பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப கூர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது அநேகருக்கு பிடிக்காது. அது காலக்கணக்கில் ரொம்ப உன்னிப்பா போற மாதிரி இருக்கும். நாம அதனால ஒரு செலக்டடா ஒரு 25 காரியங்களை குறித்து நாம இந்த செய்தியில நம்ம பார்க்கலாம் இல்ல?
இந்த ஆதாரங்கள் 25 விதமான இந்த ஆதாரங்கள்ல நம்ம தனித்தனியா பார்த்தோம்னா முழுமையாக நிரூபணமாக ஒரு சிலது இல்லாமல் இருக்கலாம். ஆனா மற்ற ஆதாரங்களோடு சேர்த்து பரிசீலிக்கும் போது பரமளிப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத யாருமே மறுதளிக்க முடியாது. ஏன்னா தனித்தனியா சில காரியங்களை தனித்தனியா பார்த்துட்டு தான் அநேகர் இன்னும் முடியல, இன்னும் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது அது முடியலன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது இல்லையா? ஆகையினால பரமளிப்புக்கான இந்த காரியங்களை, இந்த ஆதாரமான காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் இதை தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் என்ன பண்ணலாம்? தொடர்ந்து இந்த காரியங்களை நாம பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம பார்த்த காரியங்களில ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னாலான உதவிகளை செய்ய முடியும் இல்லையா? வாட்ஸ்அப் நம்பர் 9626654934. அப்ப இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னால் முடிந்த விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கிற சில ஃபைல்களை அனுப்பலாம். அனுப்பிச்சாக்க நீங்க அத பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா? சரி. இப்ப இதுவரைக்கும் நாம வந்து பரமழைப்பு எப்போ ஆரம்பிக்குது, எப்போது முடியுது அப்படிங்கிற காரியங்களை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இதுவரைக்கும் குடுத்துருக்கிறோம். இனி வரக்கூடிய அடுத்த வகுப்புல இதற்கான ஆதாரங்கள் ஒரு 25 ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்களை நாம் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.